ஐ மேட் 2 மில்லியன் இன் த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற புக்கை ரைட் பண்ணவர் நிக்கோலஸ் டார்வஸ். இந்த நிக்கோலஸ் டார்வஸ் அந்த புக்ல ஸ்டாக் மார்க்கெட்ல அவர் எப்படி 2 மில்லியன் ஏர்ன் பண்ணாரு அப்படிங்கிறத பத்தியும் அதுக்காக அவர் என்ன பிரின்சிபலை யூஸ் பண்ணாரு அப்படிங்கிறத பத்தியும் தெளிவா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நியர்பை வந்துட்டோம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம நீங்க தெரியப்படுத்துங்க. ஸோ நிக்கோலஸ் டார்வஸ் பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்க ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா விக்கிபீடியாவில் இருக்கிற ஆர்டிகல் வரும். இந்த ஆர்டிகல் நீங்க பாருங்க. இன்ஃபேக்ட் அவரோட புக்கை நீங்க வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த புக் கூட அமேசான், பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கும். ஹவு ஐ மேட் 2 மில்லியன் இன் த ஸ்டாக் மார்க்கெட். இந்த புக்கோட நேம், ஆத்தர் வந்து நிக்கோலஸ் டார்வஸ். பிஃபோர் தட் நீங்க நம்ம டெலிகிராம்ல இல்ல அப்படின்னா மறக்காம நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி ஜாயின் பண்ணிருங்க. பிரேக் அவுட் ஆகிற ஸ்டாக்ஸ் ஆகும். இப்போ நீங்க இன்வெஸ்டர்ஸா இருந்தீங்கனாலும் சரி, இல்ல ஸ்விங் ட்ரேடா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன மெத்தட்ஸ் அவர் ஃபாலோ பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் பத்தி மார்க்கெட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ எப்பயுமே எந்த ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தாலும் டைரக்டா இங்கேருந்து ஒரு 100% மேலேயோ இல்லை 100% கீழேயோ மார்க்கெட் போக போறது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இங்கேருந்து போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸை அச்சீவ் பண்ணும். அந்த ரெசிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷனை பண்ணிட்டு திரும்பி அங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும். திரும்பி ஒரு கன்சால்டேஷன் பண்ணிட்டு ஒரு டவுன் வரலாம், இல்லைன்னா ஒரு ஹை போகலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் தான் என்டையர் எல்லா ஸ்கிரிப்டுமே ஃபாலோ பண்ணும். இல்லை இண்டெக்ஸ் ஆகட்டும், இல்லை இண்டிவிஜுவல் ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, டைரக்டா ப்ரைஸ் வந்து 100லேருந்து 200க்கோ இல்லை 200லேருந்து 300க்கோ போகாது. ஒரு இடத்துல ஹால்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு இடத்துல ப்ரைஸ் வந்து ஒரு கன்சால்டேட் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இது நம்ம என்னவா எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா தட் இஸ் ஏ ஹால்ட் அப்படிங்கிறத எடுத்துக்க போகிறோம். இதை நிக்கோலஸ் டார்வஸ் வந்து எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே தெளிவாக அவர் வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்றாரு. அப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட்டா டைரக்டா மேலேயோ இல்லை டைரக்டா கீழேயோ போகாம பிரைஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டியூரேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹால்ட் ஆகிறத அவர் வந்து மெஷர் பண்றாரு. அந்த ஹால்ட் ஆகிற பிரைஸை அவர் கிளியரா என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு பாக்ஸை டிரா பண்ணி மெஷர் பண்றாரு. இந்த பாக்ஸுக்கு மேல அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா அதுல அவர் இன்வெஸ்ட் பண்றாரு. அதுக்கு கீழே இருக்கிற பிளேஸை அவர் வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கிறாரு. இங்கேருந்து போற ப்ராஃபிட்ஸை அவர் ஈஸியா ட்ரைல் பண்ணிட்டு போறாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்ஸ் தியரியை பேஸ் பண்ணி தான் நிக்கோலஸ் டார்வஸ் வந்து 2 மில்லியன் வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல ஏர்ன் பண்ணியிருக்காரு. மார்க்கெட்ல ஹால்ட் ஆகிற பிளேஸை அவர் பாக்ஸா கன்சிடர் பண்றாரு. அந்த பாக்ஸுக்கு மேல ஒரு ஸ்டாக் ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா அதுல அவரை இன்வெஸ்ட் பண்றாரு. அந்த பாக்ஸோட லோ பாயிண்ட்டை அவர் ஸ்டாப் லாஸா யூஸ் பண்றாரு. இந்த சிம்பிள் கான்செப்டை மட்டும்தான் அவர் வந்து ஃபாலோ பண்ணாரு. இதுல இருக்க அட்வான்டேஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பா ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மேக்டி, ஆர்எஸ்ஐ அப்படி எப்படின்னு போட்டு ஒரு ஓவர் அனலைசிஸ் கண்டிப்பா நம்ம பண்ணுவோம். இந்த ஓவர் அனலைசிஸ் அப்படிங்கிறது இந்த மெத்தட்ல இருக்கவே இருக்காது. ஏன்னா ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிள் அனலைசிஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு என்ட்ரி பிளஸ் எஸ்எல்ல போட்டு உட்காந்து வெயிட் பண்ணி பார்க்க போறோம். தட்ஸ் இட். ஸோ ஓவர் அனலைசிஸ் கண்டிப்பா வரதுக்கான சான்சஸ் கிடையாது. அண்ட் தென் திஸ் இஸ் வெரி 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 சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்றதுனால நமக்கான சைக்காலஜி அப்படிங்கிறது ட்ரேடிங் சைக்காலஜி கண்டிப்பா அஃபெக்ட் ஆகாது. ஸோ மார்க்கெட் ஃபாஸ்டா கீழே வந்தாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வர போறோம், இல்ல மேலே போனாலும் நமக்கான ப்ராஃபிட்ஸ் எடுத்துட்டு வர போறோம். ஸோ தட்ஸ் இட். ஸோ நம்ம ட்ரேடிங் சைக்காலஜி எந்த விதத்துல நமக்கு இது அஃபெக்ட் ஆகாது. மென்டல் ஹெல்த் ரொம்பவே நல்லா இருக்கும். லெட்ஸ் சி, நம்ம வந்து இப்போ விப்ரோ அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டாக் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் என்ன ஃபாலோ பண்ணாரு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணாரு. இப்போ இந்த பிளேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா விப்ரோல இங்க நீங்க ஒரு பாக்ஸா பார்க்க முடியும். ஸோ இந்த பாக்ஸுக்கு மேல இந்த ஸ்டாக் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தட் த ஸ்டாக் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாக்ஸ் மெத்தடை விப்ரோ லிமிடெட் இங்க ஃபாலோ பண்ணிருக்கு. ஸோ இது மாதிரி என்னென்ன பிளேஸ்ல பாக்ஸா ஃபார்ம் ஆயிருக்கோ அது எல்லாமே அவர் வந்து ஒரு பாக்ஸா இங்க ட்ரா பண்றாரு. லெட் அஸ் see, இந்த விப்ரோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸாவே இங்க ஃபார்ம் ஆகியிருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா வந்து இங்க ஒரு பாக்ஸ் இங்க ஃபார்ம் ஆகிருக்கு. இது நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் எடுத்து பார்க்கலாம். ஜஸ்ட் கோ டு தி இண்டிகேட்டர் டார்வஸ் அப்படிங்கறத நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கம்யூனிட்டி ஸ்கிரிப்ட்ல வந்து டார்வஸ் பாக்ஸ் பை KIVANC அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். இது நீங்க யூஸ் பண்ணீங்க. ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸோட செட்டப்ஸ் வந்து கிளியரா இங்க வந்துடும். வாட் இட் இண்டிகேட்ஸ் அப்படின்னா மார்க்கெட்ல இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை ஒரு பாக்ஸா எடுத்திருக்கு, கீழே இருக்கிற சப்போர்ட்டை ஒரு பாக்ஸா எடுத்திருக்கு. இந்த சப்போர்ட் பாத்தீங்கன்னா கீழே நீங்க ஜஸ்ட் விசிபிளா நீங்க பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த பிளேஸ்ல வந்து யாருமே விப்ரோவை இங்க பை பண்ண போறது கிடையாது. ஏன்னா விப்ரோ இங்க நம்ம பை பண்ண வேண்டிய நீட் அப்படிங்கிறது இல்லை. ஸோ விப்ரோ ஜஸ்ட் இப்போ இந்த பிளேஸ்ல இங்க ஒரு பாக்ஸ் இங்க ஃபார்ம் பண்ணியிருக்கு.
ஸோ இந்த பிளேஸுக்கு மேலே வந்திருந்தா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு என்ட்ரி இங்கே எடுத்திருந்திருக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே என்ன பண்ணலாம், இங்கே பிளேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி விப்ரோ இந்த டவுன் ட்ரெண்டில் தரலை. ஓகே, ஸோ எப்போ இந்த டவுன் ட்ரெண்டில் விப்ரோ அப்படிங்கிறது என்ட்ரி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சி ஆஃப்டர் இந்த பிளேஸில் தான் நமக்கான என்ட்ரி அப்படிங்கிறத விப்ரோ கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிளேஸில் இந்த சப்போர்ட்டுக்கு மேலே ஒரு 4 days ஹைக்கு மேலே ட்ரேட் நடக்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இந்த டவுன்ஃபாலே நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ தட் நம்ம இந்த பிளேஸில் என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா நமக்கான டார்கெட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்பர் 1. இதை பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் மேலே தான் போக ஆரம்பிக்கும். பட் இங்கே ஒரு சின்ன டார்கெட்டோட நமக்கு இங்கே முடிஞ்சிருக்கு, கீழே வந்து ஸ்டாப் இங்கே ட்ரிகர் ஆகியிருக்கு. ஸோ தட் இந்த ட்ரேட் இங்கே ஓவர். இதுக்கப்புறம் விப்ரோல எங்க நமக்கு ட்ரேட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி மேலே இங்கே விப்ரோ ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா விப்ரோ லிமிட்டட்ல ஒரு லார்ஜான நம்ம ஒரு டார்கெட்ஸ் இங்கே பார்த்துருக்க முடியும். பட் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்க ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட லோ நம்ம பிளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஒரு விப்ரோ அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பாக்ஸ் இங்க ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு மேல இப்போ விப்ரோ லிமிடெட் வந்திருக்கு. இதோட டார்கெட் அப்படிங்கிறது நமக்கு இங்க 530. ஸோ இதுதான் அவர் ஃபாலோ பண்ணிருக்க வெரி வெரி சிம்பிள் மெத்தட். இது வந்து நான் லோல இருந்து வர ஸ்டாக்ஸ் நான் வந்து அப்டேட் பண்றேன். இப்போ ஹை பிரேக் ஆக போற ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் அதை ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் ஷோ பண்றேன், அதை பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிஎஸ்சி அப்படிங்கிற ஸ்டாக் வந்து இந்த பாக்ஸுக்கு மேலே இங்கே வர ஆரம்பிச்சிருக்கு. பட் இன்னும் அதை மேலே பிரேக் ஆக ஆரம்பிக்கல. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்ஸ் வந்து லோலேருந்து மேலே வந்திருக்க ஸ்டாக் தான். ஓகே, இப்போ இதோட பிரேக் அவுட் அப்படிங்கிறத பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இருக்கிற பாயிண்ட். இப்போ பிஎஸ்சி லிமிடெட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் க்ளோசர் டு இந்த லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான என்ட்ரி பாயிண்ட் இங்கே தான் இருக்கும். நமக்கான ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 2525 நமக்கான ஸ்டாப் லாஸ். ஸோ இங்கே நமக்கான டார்கெட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே 100 ஷேர்ஸ் இங்கே வாங்கியிருக்கோம் அப்படின்னா இங்கே நம்ம 50 ஷேர்ஸை எக்ஸிட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற 50 ஷேர்ஸை நம்ம தாராளமாக ட்ரைல் பண்ணிட்டு போகலாம். அது எப்போ ரிவர்சல் வந்து நமக்கான ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை பிரேக் பண்ணி கீழே வருது அப்போ நம்ம எக்ஸிட் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கொடுத்துக்கலாம். இது இப்போ ஹை பிரேக் ஆக போகிற பிஎஸ்சி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக். நிப்பான் லைஃப் இந்தியா அசட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வால்யூம் ரைஸ் ஆகியிருக்கு. ஆஸ் பர் த கான்செப்ட் பிரகாரம் கிளியரா இங்கே இருக்கிற ஒரு பாக்ஸையும் பிரேக் பண்ணி மேலே வந்திருக்கு. ஸோ நமக்கான ஸ்டாப் அப்படிங்கிறது கிளியரா எங்கே பார்த்தோம்னா நமக்கான 640 அப்படிங்கிறது நமக்கான ஸ்டாப். ஸோ இங்கேருந்து அது எவ்வளோ தூரம் நமக்கான டார்கெட் போதோ நம்ம தாராளமாக இதை நம்ம கன்சியூம் பண்ணிட்டு போகலாம். திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள். இதோட பேக் டெஸ்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா பிளேஸில் பிரேக் அவுட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. நமக்கான ஸ்டாப் இதுதான் அப்படின்னா ஸோ க்ளோசர் டு ஒரு 5% அங்கே டார்கெட்ஸ் போயிருக்கு. பட் இது எப்போ எக்ஸல் கீழே ரிவர்ஸாக ஹிட் ஆகிருக்குன்னா பட் திஸ் இஸ் எலெக்ஷன் டே. அந்த எலெக்ஷன் டே இல்லைனா பட்ஜெட் டே கீழே வந்து அது ரிவர்சல் ஹிட் ஆகியிருக்கும். அன்டில் நமக்கான டார்கெட் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ கிளியரா ஒரு நியூவா ஒரு வால்யூமோட ஒரு ஹை வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு கிராஜுவல் ஃபால் ஒரு 3 days ஹைக்கு மேலே வந்திருக்கு. நமக்கான ஸ்டாப் இவ்வளோதான். பட் த டார்கெட் கிளியரா இங்கே போய் நமக்கு அச்சீவ் கொடுத்துருக்கு. அடுத்த ஒரு ஸ்டாக்ஸ் நான் வந்து பிஎல்டபிள்யூ ப்ரீசிஷன் ஃபோர்ஜிங் லிமிடெட் சோனா காம்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். லெட்ஸ் see this. ஸோ நல்ல ஒரு ஃபைன் ஃபால் கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு 4 days ஹைக்கு மேலே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த பிளேஸில் 693க்கு அப்போ நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே பார்க்குறோம் அப்படின்னா நமக்கான ஸ்டாப் அப்படிங்கிறது க்ளோஸ் டு ஒரு 614 இருக்கு. நமக்கான ஸ்டாப் அப்படிங்கிறது கிளியராக அங்கே இருக்கு. ஸோ டார்கெட்ஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நமக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த 740 போயிருக்கு அப்படின்னா நம்ம ஒரு 100 ஷேர்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா 50 ஷேர்ஸை எக்ஸிட் பண்ணிட்டு ரிமைனிங் 50 ஷேர்ஸ் நம்ம தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ அனதர் ஒரு ஸ்டாக்ஸ் நமக்கு அப்டேட் பண்ணுற பாருங்க, தட் இஸ் ஏபி கேபிட்டல். ஸோ ஏபி கேபிட்டல் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட்லேருந்து கிளியராக இங்கே மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. ஆஸ் பர் த பாக்ஸ் தியரி பிரகாரம் ஒரு பாக்ஸை பிரேக் பண்ணி மேலே வந்திருக்கு. ஸோ த டார்கெட் இஸ் 229, த ஸ்டாப் இஸ் 200. ஸோ கிட்டத்தட்ட 1:1 ரிஸ்க் ரேஷியோவில் நமக்கு இது மாட்டுது. ஸோ இங்கே நம்ம ஒரு 100 ஷேர்ஸ் வாங்குறோம் அப்படின்னா 50 ஷேர்ஸ் நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம இதை கேரி பண்ணலாம். அதே மாதிரி அதோட பேக் டெஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிளேஸில் பாருங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே பிரேக் பண்ணி மேலே வந்திருக்கு. த ஸ்டாப் இஸ் ஆல்மோஸ்ட் 180, பட் த டார்கெட் இஸ் ஹியூஜ், நல்லாவே இங்கே மேலே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ரிவர்சல் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா மேலே கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஃபாலோ பண்ணும். அந்த பாக்ஸை விட்டுட்டு வெளியில் வரப்போகுதுன்னா நீங்கள் தாராளமாக எக்ஸிட் அப்படிங்கிறத பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஃபேக்ட் இந்த பிளேஸ் நீங்கள் என்ட்ரியாக நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம திரும்பி இந்த பிளேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் இங்கே ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கு. இந்த பாக்ஸுக்கு மேலே இருக்கும்போது நமக்கான என்ட்ரி அப்படிங்கிற எங்கே எடுத்துக்க முடியும். ஸோ அனதர் ஒன் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் எம்ஃபசிஸ் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் மேலே வந்திருக்கு. ஸோ எம்ஃபசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ கிளியராகவே இந்த பிளேஸில் ஒரு அழகான ஒரு
கன்சால்டேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட மிட் கேப் சர்க்கிளில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் வந்து எம்ஃபசிஸ். ஸோ நமக்கான ஸ்டாப் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 7% கீழே நமக்கு ஸ்டாப் வச்சுக்கலாம். ஸோ த டார்கெட் இஸ் 3080 நம்ம தாராளமாக இதை எடுத்துகிட்டு போகலாம். அடுத்த ஒரு ஸ்டாக் அப்டேட் பண்ணுற பாருங்க, தட் இஸ் ஐசிஐசிஐ ஜிஐ, ஐசிஐசிஐ லோம்பார்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஆல்மோஸ்ட் 2036 அப்படிங்கிறத நேற்றே கொஞ்சம் அந்த கன்சால்டேஷன்லேருந்து மேலே வந்திருக்கு. 2036 அப்படிங்கிறத க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த டே ஹை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆக ஆரம்பிக்கிறதுனா நமக்கான ஸ்டாப் அப்படிங்கிறது இந்த டேவோட லோ தான் இருக்கும். ஸோ நமக்கான டார்கெட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் போகும்போது நான் சொல்லியிருக்க அந்த 50-50 கான்செப்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் பிஃபோர் தட் எங்கே நீங்கள் பாருங்கள், இந்த பிளேஸ்லையுமே வந்து இந்த பாக்ஸுக்கு மேலே வரும்போது நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வி கேன் கெயின், இவ்வளோ தூரம் நம்மளால் கெயின் பண்ணியிருக்க முடியும். ஓகே, ஸோ அனதர் ஒன் ஸ்டாக் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வெல்ஸ்பூன் கார்பரேஷன். ஸோ வெல்ஸ்பூன் கார்பரேஷன்ஸ் ஆல்ரெடி ஒரு என்ட்ரி நிறையவே எடுத்திருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 560 என்ட்ரி எடுத்துட்டு ஆல்மோஸ்ட் நான் 630 எக்ஸிட் கொடுத்துருந்தேன். இப்போ புதுசாக ரீஎன்ட்ரி ஆகியிருக்கேன். 680 நான் ரீஎன்ட்ரி ஆகியிருக்கேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 706 ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. என்னோட ஸ்டாப் அப்படின்னு நான் 640 தான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் திஸ் இஸ் மூவிங் ஆன். அடுத்த ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக், தட் இஸ் டிசிஎஸ் லிமிடெட். ஸோ டிசிஎஸ் லிமிடெட் நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ட்ராடேல நான் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பிளேஸில் பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்துட்டு நான் இங்கே என்னோட டார்கெட்ஸை நான் புக் பண்ணியிருந்தேன். பட் கரண்ட்லி திஸ் இஸ் கோயிங் டு பிரேக் த நியூ ஹை. ஸோ 4431 மேலே ட்ரேட் ஆக போகுதுன்னா திஸ் இஸ் எ ஃப்ரெஷ் பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஸ்டாப் அப்படிங்கிறது 4327 நம்ம தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். நிக்கோலஸ் டார்விஸ் என்ன முக்கியமாக ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னா 52 வீக்ஸ் ஹைக்கு மேலே எந்த ஸ்டாக் ட்ரேட் ஆக ஆரம்பிக்குதோ அந்த ஸ்டாக்ஸ் தான் நிக்கோலஸ் டார்விஸ் பெரும்பாலும் எடுத்தவர் ட்ரேட் பண்ணுவார். அந்த பாயிண்ட் நான் ஆரம்பத்திலே சொல்ல மறந்துட்டேன், சாரி ஃபார் தட். ஸோ என்ன ஸ்டாக் 52 வீக் மேலே ஹை வந்து நியூ ஹை பிரேக் பண்ண ஆரம்பிக்குதோ அந்த ஸ்டாக்ஸ் தான் நிக்கோலஸ் டார்விஸ் பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுவார். இப்போ டிசிஎஸ் அப்படிங்கிறது 52 வீக்கோட ஹை 4200 இருக்குது அப்படின்னா அது எப்போ தன்னோட 52 வீக்ஸோட ஹைக்கு மேலே வர ஆரம்பிக்குதோ அப்போ அதில் அந்த ஸ்டாக்ஸ் எடுத்து தான் அவர் ட்ரேட் பண்ணுவார். ஸோ நீங்கள் 52 வீக்கோட ஹைக்கு மேலே ஸ்டாக்ஸ் எடுத்தும் நீங்கள் இந்த நிக்கோலஸ் டார்விஸோட பாக்ஸ் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் திஸ் இஸ் த கான்செப்ட், திஸ் இஸ் த எஸ்எல். ஸோ எஸ்எல் அடிக்கும் போது கண்டிப்பாக எஸ்எல் நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் உங்களோட லாஸ் அதிகமாக தான் போக ஆரம்பிக்கும். வெரி வெரி சிம்பிள் மெத்தட்ஸ். நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் நீங்கள் போட்டு விட்டுடலாம். இது இன்ட்ராடேக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ராடேக்கு நான் எதுவுமே சொல்லவே இல்லை. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் த ஸ்விங் ட்ரேடிங்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட்ஸ் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸில் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு சம் கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக தரேன். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.